நமக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அரசன் ஆட்சி பெற போறாரு. நீங்க இத்தனை நாள் தவம் இருந்திருக்கிறீங்க. ஒரு 25 வருஷம் ஒரு போராட்ட காலம் இன்றோடு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய தடை. நீங்க வருமானம் வருது, அந்த வருமானத்தை கடனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த கடனை கொடுக்க முடியாம ஏதோ பின்னாடி விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ராகுதசை நடக்குதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அந்த ராகு பகவான் சில சின்ன சின்ன பிரிவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால இடைவிடாம முயற்சி செய்து உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுறதுக்கு தயாரா இருங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பதிவு எப்படி போட்டாலும் மேடம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் நடக்கலை, நாங்கள் இப்படியே தான் இருக்கிறோம், எங்களுக்கு கடன் சரியாகலை, எங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சௌரியம். அதே சமயத்தில் நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய கோயில்களுக்கு போங்க. கோயிலில் போயிட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, போய் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் சிவபெருமானையோ இல்லை பெருமாளையோ வழிபாடு பண்ணுறீங்களே, அப்பா தெய்வமே என்னை காப்பாற்று, அவ்வளோதான். வேறு எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனால் ஃபோனில் பேச சொன்னால், வாட்ஸ்அப்பில் பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ நாளும் சேட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாருமே. அதே மாதிரி தான் மகர ராசி அன்பர்கள், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் தெய்வத்துக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்குண்டான நேரம் தான் நம்ம இப்போ இந்த சிறப்பு பதிவு சொல்ல போகிறோம். அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய அந்த 45 நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டன் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் நிறைய மக்களுக்கு சென்றடையுது. அதே சமயத்தில் உங்களுக்கு சரியான தகவல்களை நான் கொடுக்கணும். ஜோதிட ரீதியாக நீங்கள் நிறைய மாற்றங்களை அனுபவிக்கலாம். எல்லாருமே அப்படியே நமக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லாம மாத்திரம் பத்தாது, அதனுடைய மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அதே சமயத்தில் அந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். அதற்காக தான் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்கும் உங்களுக்கு ஒரு சரியான தகவல்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய அந்த அங்காரகன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். அந்த 1ஆம் தேதி பயிற்சி ஆகும்போது அவர் ஆட்சி பெற போறார். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த குரோதி வருடத்தின் அரசன். என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? மகர ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு மனசில் பட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு நமக்கும் ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அதனுடைய விளைவு தான் இப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். அரசன் ஆட்சி பெற போறாரு. உங்களுக்கு இன்னுமே என்ன கவலை? எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அந்த லாபஸ்தானாதிபதியே உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது சுகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. எத்தனை நாள் ஒரு காத்துட்டு இருந்திருக்கிறீங்க, இதனால் ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க இத்தனை நாள் தவம் இருந்திருக்கிறீங்க. ஒரு 25 வருஷம் ஒரு போராட்ட காலம் இன்றோடு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியோட அந்த 25 வருட ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை
வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமே தவிர உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடலாம். அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. கடந்த காலத்துல தொழில் செஞ்சிருக்கிறீங்க, அதே செவ்வாய் உங்களுக்கு மீன ராசியில இருந்திருக்கிறார். ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா தொழில் செய்யும் போது அதிகமான ஒரு தடங்கல்கள், ஏதோ ஒரு வேலைக்கு தொழில் செய்றீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய தடைகள், அது இந்த தடை தான் அந்த தடை தான் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய தடை. நீங்க வருமானம் வருது, அந்த வருமானத்தை கடனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த கடனை கொடுக்க முடியாம ஏதோ பின்னாடி விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவிற்கு தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடியாத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் இப்போ பாத்தீங்கன்னா ராகு திசையில வேற இருப்பீங்க. ராகு திசையில இருக்கும்போது ஒரு என்ன சொல்றது, திடீர் அதிர்ஷ்டங்களும், அந்த ராகுன்ற பகவான் பாத்தீங்கன்னா எப்போதுமே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்றக்கூடிய அளவிற்கு நீங்க நல்லா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ராகு பகவான் மகர ராசி என்பர்கள் ராகு தசை நடக்குதா உங்களுக்கு, இப்போ ராகு தசை நடக்குதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அந்த ராகு பகவான் சில சின்ன சின்ன பிரிவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உறவுலையும் சரி, பணத்துலையும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சுகமான ஒரு வாழ்க்கையிலையும் சரி, சின்ன சின்ன பிரிவுகளை கொடுத்துட்டே இருப்பார். அவருடைய பிரிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராகு தசை முடிவுல நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளா தான் இருப்பீங்க. ஒரு கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு யோகம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதற்கு இந்த கிரகங்கள், அதாவது வருட கிரகங்கள் தவிர இந்த மாத கிரகங்களும் ஒரு பெருமளவு சப்போர்ட்டா தான் இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ கொடுக்க போறார். எந்த அளவுக்கு நீங்க முதலீடுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த அளவிற்கு முதலீடு வரக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. சில பேர் இன்வெஸ்டர்ஸ்க்காக எதிர்பார்த்து இருப்பீங்க. ஏன்னா ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு கடுகளவு ஒரு கேப் கிடைச்சா கூட போறோம், நம்ம அதுல புகுந்து நம்ம வெளியில வர முடியும். அந்த அளவிற்கு மகர ராசி என்பர்களுக்கு நிறைய திறமையெல்லாம் இருக்கு. இது எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போது, தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது, நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி 4ல இருக்காரு இல்லையா, அதனால நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அவர் அங்க 4ல இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். மகர ராசி என்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், களத்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழிலுக்கு தேவையானது ஒரு 3 விஷயங்கள். 7ஆம் இடமான அந்த கம்யூனிகேஷன், 10ஆம் இடமான அந்த தொழில் நல்லா இருக்கணும், 11ஆம் இடமான அந்த லாபம் நல்லா இருக்கணும். இந்த 4 விஷயத்தையுமே அந்த செவ்வாய் செய்ய போறாரு இந்த 45 நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால இடைவிடாம முயற்சி செய்து உங்களுடைய உழைப்பை மட்டுமே போடுறதுக்கு தயாரா இருங்க. அதே சமயத்துல உங்களுடைய எந்தவித காரணத்து கொண்டும் உங்களுடைய எளிமையான வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாதீங்க. அதை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை பல படிகள் சறுக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், வேலை அலுவலகத்துக்கு போறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதின்றதே இல்லை. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு கட்டாந்தரையில படுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் வருது. உங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டி உங்க மனைவி உங்களே நல்ல பாராட்டி சீராட்டி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, ஆனாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழ முடியல. அந்த அளவிற்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய சூழ்ச்சியா, இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சியா, இல்ல உங்க கட்டத்தோடைய சூழ்ச்சியான்னு கேட்டோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாவின் சூழ்ச்சி. எந்த அளவுக்கு கர்மாவால அடைபட்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்களே. இதுல இருந்து வெளியில வரணுமா, நீங்க இந்த காலகட்டத்துல, இந்த செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா, நீங்க
செவ்வாய்க்கிழமைன்னு இல்லாம வாரத்துல எந்த நாள் கிடைக்குதோ அந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணுங்க. இல்ல அம்பாளை நல்ல ஒரு தீர்க்கமா வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்கள் அம்பாளை நல்ல வழிபாடு பண்றீங்களோ, சிவன் கோயில்ல இருக்கிற அம்பாளோ இல்ல பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயாரோ, இவங்க 2 பேர்ல யாரனாலும் நீங்க தீர்க்கமா வழிபாடு பண்ண மனப்பூர்வமா மானசீகமா வழிபாடு பண்ண உங்களுடைய அந்த எதிர்பாராத, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாமே தொலைவதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி அப்போ. திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் கிடைப்பதற்கு நல்ல ஒரு நேரமாக இருக்கு. என்ன மேடம் திருமணம்னாலே யோகம் சொல்றீங்க? நான் திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கு, இதுல தீர்ந்த பாடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு அது கடந்த காலத்துல இருந்தது நான் அப்படிதான் இருந்திருக்கோம். உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. இந்த தாம்பத்திய உறவுலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணகட்டமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த 45 நாட்கள். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாய்ப்புன்ற போதே அதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு ஒரு சொத்து சொகமுள்ள ஒரு மனைவியோ இல்ல கணவனோ கிடைக்க போறாங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கலத்திரம் கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இந்த 45 நாள்ல ஒரு மும்மனையோட ஒரு தேடுங்க, உங்களுக்காக ஒரு பார்ட்னரை தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு திருமண உறவு தான் கிடைக்க போகுது. இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்றோம். வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அங்க ஒரு புது வீடு கட்டுவதற்கும் அடுத்து புதிதா ஒரு தொழில் தொடங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை நீங்க சிறிதா ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.